ஹாய்! இந்த பழத்தோட ஜூஸை ஒரு டைம் குடிச்சிங்கன்னா, சீரியஸா ஐஸ்கிரீமே நீங்கள் வெறுக்கிற அளவுக்கு ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னடா பீட்ரூட் மாரி இருக்கே ரெட் கலரில் இதை கட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இதாங்க பட்டர் ஃப்ரூட்டு. தமிழில் வந்து வெண்ணெய் பழம். அவகேடோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாருங்க, வெண்ணெய் மாதிரி வருதுங்களா? அது எடுக்க எடுக்க நல்லா பழுத்துருச்சுன்னா அப்படியே பட்டர் மாதிரியே இருக்குங்க. அதுக்கு தான் பட்டர் ஃப்ரூட்னு பேர் வச்சுருப்பாங்க போல இருக்குது. இது கொடைக்கானல், ஊட்டி சைட்லலாம் நிறைய கிடைக்கும். கேரளாலேயும் நிறைய கிடைக்கும். இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதனோட ஜூஸு. இதில் வந்து அயன் கண்டெயின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்லாம். கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை வந்து எடுத்துக்கணும். டேட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பழத்தை எடுத்துக்கிறதுல அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பட்டர் மாதிரி வருதா? அப்படியே வெண்ணெய் எடுக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த க்ரீனாக வரதை வந்து போடக்கூடாது. அது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் தோலை ஒட்டி இருக்கிற அந்த டார்க் க்ரீனை வந்து எடுக்கக்கூடாது. இந்த பழம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். பழம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃப்ரூட்லேயே போட்டிங்கனாவே 2 பேருக்கு சாப்பிட்லாம். இது கூட வந்து முந்திரியும் பாதாமும் வந்து ஊற வச்சு அதனோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு அரைக்கிறேன். முந்திரி ஒரு 4 முந்திரி, ஒரு ஃப்ரூட்டுக்கு ஒரு 4 முந்திரி, ஒரு 4 பாதாம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஐஸ்கிரீம் வந்து டெய்லி ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்க கூட வெறுத்துருவாங்க. நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 150 கிராம் ஃப்ரூட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள சீடு எடுத்ததுக்கப்புறம் பால் யூஸ் பண்ணுறவங்க பால் ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் போடுறதுனால பால் ஊற்றிக்கிறேன், இல்லைன்னா வந்து பால் தேவையில்லை. ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்றவங்க ஒயிட் சுகர் போடலாம். நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல. ஹனி போட்டால் இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அந்த பாதாம், முந்திரி ப்ளஸ் ஃப்ரூட்டு இது கூட தண்ணி ஊற்றி இந்த ஹனி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீமையே வெறுத்துருவீங்க, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் அரைக்க தேவையில்லைங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி அரைச்சாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி பட்டர் மாதிரி தானே இருக்குது, சீடெல்லாம் இல்லைல்ல, அதனால் சீக்கிரம் அரைஞ்சிரும். நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதனால ஹனி போட்டுக்கிறேன். ஒயிட் சுகர் போடுறவங்க ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சாப்பிடுங்க. ஹனி போட்டால் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம்.